ஆல்ரெடி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கும். இந்த கீரை ரொம்பவே சத்து நிறைந்த கீரையாக இருக்கும். இதே மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம், பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும், நிறைய தண்ணி வேண்டாம். இதை நல்லா வெந்த உடனே ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா மசிய தண்ணியை இருத்து வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நாம் கடைஞ்ச கீரையை இதோடு சேர்த்துட்டா சூப்பரான கீரை ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கீரை. இதில் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்பவே சத்தானதாகவும் இருக்கும். உடனடியாக சாப்பிட்றலாம். இது நல்ல சூடான சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான கீரை. இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள்.